Good morning, students. Today our class is surface tension. It is the special property of every liquid. Okay. Now see about the intermolecular forces. So consider a liquid. ஒரு liquid இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில ஒரு ரெண்டு மாலிகுல் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு மாலிகுலுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா இது மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ some liquids do not mix together due to their physical properties. இப்போ சில லிக்விட் என்ன ஆகாது அப்படின்னா எது கூடயும் மிக்ஸ் ஆகாது. such as density, surface tension, etc. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கெரோசின் do not mix together. வாட்டரும் கெரோசினும் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. மெர்க்குரி do not wet glass. மெர்க்குரி பாதரசம் என்ன ஆகாது, கண்ணாடியில் ஒட்டாது. ஓகே. பட் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா கிளாஸில் வாட்டர் ஸ்டிக் டு இட். கிளாஸில் எது ஒட்டிக்கிறோம், வாட்டர் ஒட்டிக்கிறோம். ஓகே. மெர்க்குரி ஒட்டாது. இப்போ வாட்டர் என்னாகும், நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோம், அந்த ஸ்டெம்ஸ் வழியாக அது லீவ்ஸ் வரைக்கும் மேலே ஏறுது. கீழே வேரில் ஊற்றுற தண்ணி அந்த ஸ்டெம் வழியாக போய் லீவ்ஸை ரீச் ஆயிடுது. அப்போ ரைசஸ் அப் டு த லீவ்ஸ் த்ரோ ஸ்டெம். They are mostly related to the free surface of the liquid. அப்போ ஒரு லிக்யூடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம லிக்யூட் எடுத்துட்டோம்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ சர்ஃபேஸை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஜென்ரலி லிக்யூடை பற்றி நம்மளுக்கு தெரியும், இட் ஹேஸ் நோ டெஃபினைட் ஷேப், ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகேவா? லிக்யூடோடைய மேல் பகுதியில் சர்ஃபேஸ் வந்து அது ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி அப்படியே தனியாக இருக்கும். ஓகே. அதே நேரத்தில் லிக்யூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தே ஹாவ் நோ டெஃபினைட் ஷேப். அதுக்கு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. பட் தே ஹாவ் எ டெஃபினைட் வால்யூம். எந்த ஷேப் ஆஃப் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சோம்னா அந்த கண்டெய்னருடைய ஷேப்க்கு வந்துடும். இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கண்டெய்னரில் வாட்டரை ஊற்றினோம்னா அந்த வாட்டருடைய ஷேப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக மாறும். அதே நேரத்தில் ஸ்கொயர் ஷேப்டு கண்டெய்னரில் நம்ம வாட்டரை போர் பண்ணோம்னா த வாட்டர் அக்வயர் த ஸ்கொயர் ஷேப். ஓகே. தே அக்வயர் எ ஃப்ரீ சர்ஃபேஸ் when poured into a container. The surface have some additional energy. அந்த வாட்டருடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதில் சில அடிஷ்னல் எனர்ஜி இருக்குது. அதை என்ன எனர்ஜின்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ த ஃபினாமினா பிஹைண்ட் த அபோவ் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபினாமினா என்னது அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாப்லாஸ் அண்ட் காஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேஸில் அதனுடைய மோஷன் எப்படி இருக்குது, அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு வேரியஸ் சுச்சுவேஷனில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு லிக்யூட் எடுத்துக்கிறோம், வாட்டர், கெரோசின், ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு இடையில் என்ன இருக்கும், ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ மாலிகூல்ஸ், சேம் மாலிகூல்ஸ் ஆஃப் ஏ லிக்யூட். ஒரு லிக்யூட் வாட்டர்னா அதில் இருக்கிற எல்லா மாலிகூலும் வாட்டர் மாலிகூல் தான். கெரோசின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகூலும் கெரோசின் மாலிகூல் தான். ஓகேவா? அப்போ த மாலிகூல்ஸ் ஆஃப் ஏ லிக்யூட் ஆர் நாட் ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு இன் ஏ சாலிட். ஆனால் பார்த்தீங்கன்னா சாலிடில் ஒரு ரெண்டு மாலிகூல் எடுத்துட்டோம்னா அதனுடைய பிளேஸ் வந்து ஃபிக்ஸட், அது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஆனால் லிக்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அது பர்மனண்ட்டாக ஒரே இடத்துல அந்த மாலிகுல் நிற்குமா, நிற்காது. ஏன்னா லிக்யூட் வந்து ஃப்ரீயாக என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஃப்ளூயிட் லிக்யூட் வந்து ஒரு நல்ல ஃப்ளூயிடு. அப்போ அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து நாட் ஃபிக்ஸ்டு இன் எ பெர்மனன்ட் பிளேஸ்,
ஓகே, லைக் இன் சாலிட்ஸ். அப்போ சாலிட்ஸில் எப்படி பர்மனண்ட்டாக இருக்கோ அது மாதிரி இங்கே பர்மனண்ட்டாக இருக்காது, அது அழகாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்கான், the molecules of a liquid are not rigidly fixed like a solid. They are free to move about. அது ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். The force between the like molecules which hold the liquid together is called cohesive force. ஒரு லிக்யூடில் உள்ள எல்லா மாலிகூல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு பேர் கோஹசிவ் ஃபோர்ஸ். அதே இது லிக்யூட் என்ன பண்ணுது, மேக் காண்டாக்ட் வித் சாலிட். டேக் திஸ் இஸ் அ சாலிட் சர்ஃபேஸ். இப்போ இது மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிக்யூட் ட்ராப்பை நான் இது மேலே வைக்கிறேன். ஓகேவா, அப்போ இங்கே ஒட்டிக்கிடுச்சு இந்த லிக்யூட் ட்ராப். இது சாலிட், இது வந்து லிக்யூட். ஓகேவா, அப்போ இந்த லிக்யூடுடைய மாலிகூல்ஸ்க்கும் சாலிடோட மாலிகூல்ஸ்க்கும் இடையில என்ன இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா. when the liquid is in contact with a solid, the molecules of the solid and liquid will experience an attractive force. அப்போ different molecules இடையில வரக்கூடிய attractive force. okay, that force is called adhesive force அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோஹசிவ் ஃபோர்ஸ்னா லைக் மாலிகூல்ஸ் இடையில் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அட்ஹசிவ் ஃபோர்ஸ்னா டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இடையில் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டுமே ஒரு 2 மார்க் கொஸ்டின், தனித்தனியான 2 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த மாலிகுலார் ஃபோர்ஸஸ், இப்போ இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் அதை அட்ராக்ட் பண்ணோம். இங்கே ஒரு மாலிகுலை வச்சுட்டு ரொம்ப தூரத்தில் இன்னொரு மாலிகுலை வச்சு அதை அட்ராக்ட் பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணாது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா அதை அட்ராக்ட் பண்ணோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் எஃபெக்டிவ் அப் டு எ லென்த் 10⁻⁹ மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அப்போ 10⁻⁹ மீட்டர் எப்படி எழுதலாம், 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ இங்கே 10⁻1 மேலே போச்சுன்னா 10⁻⁻1. அப்போ 10 × 10⁻⁻10. 10⁻⁻10ங்கிறது என்னது, ஆம்ஸ்ட்ராங், 1 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 10⁻⁹ மீட்டர் தான் எப்படி எழுதியிருக்கான், 10 ஆம்ஸ்ட்ராங்னு எழுதியிருக்கான். அப்போ மாலிகுலுக்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் 10⁻⁹ மீட்டர் ஆர் 10 ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸ், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு மாலிகுல் இருக்குது, ஓகேவா, அதனை சுற்றி எந்த ரேஞ்ச் வரைக்கும் அது மற்ற மாலிகுல்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, இதை ரேடியஸாக வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ கன்ஸ்ட்ரக்ட் எ ஸ்பியர். அப்போ இந்த ஸ்பியருக்குள்ளே எந்த இடத்துல வேறு மாலிகுல் இருந்தாலும் அந்த மாலிகுல் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். தே எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் விதின் திஸ் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிஸ்டன்ஸ் த்ரூ விச் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் கேன் பி ஃபெல்ட் in all direction constitute a range and is called a sphere of influence. இதுக்கு மேலே இந்த இடத்தை தாண்டி, இந்த ஸ்பியரை தாண்டி ஒரு மாலிகூல் இருக்குன்னா அதை என்ன பண்ணாதே அப்படின்னா அட்ராக்ட் பண்ணாதே. the force outside this range are negligible அப்படின்னு சொல்கிறான். Consider 3 different molecules A, B and C in a liquid. அப்போ 3 மாலிகுலை நம்ம இந்த லிக்யூடில் நம்ம இப்போ எடுத்துக்கிற போகிறோம். ஹியர் திஸ் இஸ் த மாலிகுல் A and this is the molecule B, this is the molecule C. See, the Aங்கிற மாலிகுல் என்ன இருக்குது,
well interior the liquid. Okay, அப்போ the molecule is attraction, force of attraction in all direction with the neighboring molecule. Okay, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டனா, இப்போ A வந்து inside the liquid within the sphere of influence குள்ள இருக்கு. அப்போ this molecule will interact with the other molecules in all direction. அப்போ ஒவ்வொரு மாலிகுலும் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா டைரெக்ஷன்லையும் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ இது இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, ஆப்போசிட்டாக இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ இங்கே அப்போர்டில் ஒரு மாலிகுல் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதே மாதிரி டவுன்வேர்டில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இன்னொரு மாலிகுல் மேலே. அப்போ ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கா எல்லா மாலிகுல்ஸ்க்கும். அப்போ இந்த ஏ மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் ஆன் த மாலிகுல் இஸ் 0 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அடுத்து இந்த பிங்கிற மாலிகுலை எடுத்துக்கிறோம். 3/4 லைஸ் பிலோ த லிக்விட் சர்ஃபேஸ். 3/4 வந்து கீழே இருக்கு, லிக்யூடில் இருக்கு. ஒரு குவார்ட்டர் போர்ஷன் 1/4 ஒன்லி பிளேஸ்ட் அபோவ் த ஏர், ஏரில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த மாலிகுல் இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு மாலிகுல் இருக்கும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதே நேரத்தில் இங்கே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இங்கே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகலை, ஏன்னா ஏரில் போயிடுச்சு. அப்போ இந்த மாலிகுல்ஸ் மேலே இந்த 3 ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால there is a net downward force will be act on the molecule B. ஓகேவா? Now in the similar way you choose a molecule C on the liquid surface, upper half in air. அப்பர் ஆஃப் எங்கே இருக்கு? ஏரில் இருக்கு. பாட்டம் ஆஃப் எங்கே இருக்கு? லிக்யூடுக்குள்ளே இருக்கு. அப்போ இங்கே ஒரு மாலிகுல் மேலே எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ், இங்கே ஒரு மாலிகுல், இங்கே ஒரு மாலிகுல். அப்போ எந்த ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனும் கிடையாது. அப்போ த மாலிகுல் விச் லைஸ் ஆஃப் above the air, which lies off below the liquid, exert the maximum downward force. ஒரு மேக்ஸிமம் டவுன்வர்டு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். இதை தான் இங்கே சொல்கிறோம். த மாலிகுல் இஸ் சூசன் ஆன் எ லிக்யூட், த அப்பர் ஆஃப் இன் ஏர் அண்ட் த லோவர் பார்ட் இன் லிக்யூட். அப்போ இட் எக்ஸ்பீரியன்ஸ் த maximum downward force due to the availability of the more number of liquids on the lower part. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு கேட்டோன்னா, all molecules of the liquid that falls within the molecular range inside the liquid interact with the molecule and experience a downward force. அப்போ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிகுலும் இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே வரும்போதே அது மேலே ஒரு டவுன்வேர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். எங்கே இருக்கிற மாலிகுலுக்கு மட்டும்? சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு மட்டும். இப்போ இந்த கண்டெய்னரில் லிக்விட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் இதெல்லாம் வந்து இந்த லிக்யூடுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். அப்போ அந்த சர்ஃபேஸ்னால் ஆஃப் உள்ள வந்துடணும். அப்போ இது மேலெல்லாம் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு நெட் டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ when a molecule is brought the surface from interior of the liquid, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாலிகுல் இந்த இடத்துல உள்ள இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா, எங்கே கொண்டு போகிறேன்? சர்ஃபேஸ்க்கு கொண்டு போகிறேன். bring it to the surface.
அப்போ லைக் மாலிகூல்ஸாக இதை சுற்றி இந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். அப்போ அந்த லைக் மாலிகூல்ஸ்க்கு இடையில் என்ன இருக்கும்? என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? கொஹசிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த கொஹசிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாலிகுலை சர்ஃபேஸ்க்கு நான் கொண்டு வரணும். அப்போ நான் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கு தான் இங்கே என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த மாலிகுல். ஓகேவா? ஸோ த மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ் have greater potential energy than the molecule interior of the liquid. ஒரு லிக்யூடுக்கு இன்டீரியராக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் மேலே நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ அதுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும்னா அந்த கோசிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம அதிகப்படியான ஒர்க் செஞ்சோம்னா தான் அந்த மாலிகுல் மேலே கொண்டு வர முடியும். அப்போ கொண்டு வரக்கூடிய அந்த மாலிகுலுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அந்த மாலிகுலில் என்னவா ஸ்டோர் ஆகிருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டினா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமாக இருக்கும். எதை காட்டிலும்? உள்ள இன்டீரியராக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை காட்டிலும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது மெக்கானிக்ஸில். a system to be equilibrium அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியம்னா அப்படியே சமநிலையில் இருக்கணும்னா இட் ஷுட் ஹாவ் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுதான் கண்டிஷன். ஃபார் எ சிஸ்டம் டு பி அண்டர் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி மஸ்ட் பி மினிமம். அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? சர்ஃபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதான் சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கணும்னா அந்த சர்ஃபேஸில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் என்ன பண்ணணும்? குறைக்கணும். அதனால் லிக்யூடு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அதுகிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இட் கீப் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா மினிமம். Okay, in order to maintain stable equilibrium, a liquid always tend to have a minimum number of molecules. In other words, the liquid tends to occupy minimum surface area. ஏன்னா ஒரு லிக்யூட் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக வச்சுக்கிறார், சுருக்கிறோம். ஓகே, அந்த ஃபினாமினாக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரு ஜிகே கூட கேட்போம். இப்போ ஒரு லிக்யூட் ட்ராப் நம்ம பார்த்துருப்போம். ரெயின் ட்ராப் எல்லாமே எந்த ஷேப்பில் போடுவோம்? இந்த மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் போடுவோம். ஓகேவா? ரெயின் ட்ராப், லிக்யூட் ட்ராப், வாட்டர், வாட் எவர் மேபி, ஆல் ஆர் இன் த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கொண்டு வருவோம். இது வரைக்கும் லிக்யூட் ட்ராப்பை ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட், கார்ட்டூன் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் சார் இந்த ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப் லிக்விட் ட்ராப்க்கு கொடுக்குறான்னா இருக்கிற எல்லா ஏரியாவையும் எல்லா ஷேப்ஸ்க்கும் ஏரியாவை கால்குலேட் பண்ணனா த ஸ்பெரிக்கல் ஷேப்க்கு மட்டும்தான் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் a liquid drop tend to be in spherical in shape. அதை ஸ்பெரிக்கல் ஷேப்க்கு கொண்டு வந்துடும். This behavior of the liquid give rise to surface tension அப்படின்னு சொல்கிறான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன் பாருங்க. Here the water bugs, insect என்ன பண்ணுது? walk on the surface. அப்போ அந்த சர்ஃபேஸில் என்ன பண்ணுது? வாக் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அதனுடைய லெக்ஸ் படக்கூடிய இடத்துல த சர்ஃபேஸ் டிப்ரெஸ்டு லிட்டில் ப்ளோ, சும்மா கீழே இறங்கி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மேலே வருது. த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் புல்டு இன்வர்ட்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் ஆக்ட்ஸ் லைக் எ ஸ்ப்ரிங்கி ஆர் ஸ்ட்ரெச்டு மெமரைன். ஒரு மெமரைன், ஒரு இழுத்து கட்டப்பட்ட ஒரு சவ்வு மாதிரி அந்த இன்செக்ட்க்கு ஆக்ட் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் பேலன்ஸ் த வெயிட் ஆஃப் த வாட்டர் பேக்ஸ் and enable
டு வாக் ஃபார்வர்ட். அது முன்னாடி நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் கேன் வாக் ஆன் வாட்டர் பிகாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷஸ் வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா பெயிண்ட் ப்ரஷ் கலரிங் பண்ணக்கூடிய ப்ரஷஸை வைக்கும்போதே வாட்டருக்குள்ளே இருக்கும்போதே அந்த ஹேர்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ப்ரஷ் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா நல்லா விரியும். ஓகேவா? அதே இது அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கிளிஞ்ச் அப்படியே சுருங்கிடும். ஏன் அப்படின்னா அங்கே வாட்டர் இருக்குது. வாட்டர் என்ன பண்ணும்? அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை மினிமைஸ் பண்ணிக்கிறது. ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் வாட்டர் ஃபிலிம்ஸ் ஃபார்ம்ட் ஆன் தம் டென் டு கான்ட்ராக்ட் டு எ மினிமம் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கிரீஸ்டு நீடில், ஒரு குண்டூசியை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ப்ளோட்டிங் பேப்பரில் குத்தி அப்படியே ஜென்டிலாக அந்த வாட்டரில் நம்ம மிதக்க விடுறோம். அப்போ அந்த ப்ளோட்டிங் பேப்பர் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆயிரும், உள்ளே கீழே வந்துடும். அந்த நீடிலுடைய அந்த ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு நீடில்னா குண்டூசினா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ இந்த பாட்டம் பார்ட்லாம் வாட்டருக்குள்ளே போயிடும். இந்த டாப் ஹெட் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல த வாட்டர் இஸ் என்ன இது அப்படின்னு கேட்டோன்னா உள்ளே போயிருக்கும். தெர் இஸ் எ லிட்டில் டிப்ரெஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து என்னது, அதனுடைய வெயிட்டு. அடுத்து த சர்ஃபேஸ் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ், தட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த எஃப்எஸ்ங்கிற ஃபோர்ஸ் இந்த சர்ஃபேஸ்னால ஆக்ட் ஆகுது. இப்போ இது இந்த ஹரிஜாண்டலில் எவ்வளோ ஆங்கிள் ஆக்ட் ஆகுது, தீட்டா ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. அப்போ இதை ரிசால்வ் பண்ணும்போது எஃப்எஸ் காஸ் தீட்டா. அடுத்து இது வெர்டிக்கல் காம்பனன்ட் என்னது, எஃப்எஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி இதையும் ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் தீட்டா, இது வந்து என்னன்னு சொல்லுவோம், எஃப்எஸ் காஸ் தீட்டா. இது வந்து இந்த வெர்டிக்கல் வந்து என்னது, எஃப்எஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியர் ஹரிஜாண்டல் காம்பனன்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஈச் அதர். த வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்கு இல்லையா, திஸ் வெர்டிக்கல் காம்பனன்ட் பேலன்சஸ் த வெயிட். இந்த வெயிட் என்ன பண்ணிடுது, பேலன்ஸ் பண்ணிடுது. ஸோ இட் ஃப்ளோட்ஸ். ஓகே, இப்போ இதே லிக்யூடில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்க. சோப் என்ன பண்ணிடும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா குறைச்சி விட்டுரும். அப்போ இந்த நீடில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா சிங்க் உள்ளே வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. why the needle float on water அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டால் இந்த மாதிரி ஹரிஜாண்டல் காம்பனன்ட் கேன்சல் ஆயிரும், வெர்டிக்கல் காம்பனன்ட் பேலன்ஸ் த வெயிட். இதுதான் அந்த மார்க்குக்குரிய பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், now add liquid soap to the water and stir it, we find the needle sinks அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க, கேம்ஃபர் போட், ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்து அதை இந்த மாதிரி போர்ட் ஷேப்பில் ஜென்டில் நீங்கள் கட் பண்ணுங்கள். பின்னாடி ஒரு நோட்ச், ஒரு சின்ன துவாரம் இருக்கிற மாதிரி அதில் அந்த கேம்ஃபர்னா கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா அந்த கேப்பில் வாட்டர் போய் அந்த கேம்ஃபரை டச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் ரெடியூசஸ். அப்போ அது அழகாக ஃபார்வேர்டில் மூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். இதை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.